வேத பகுதியாக ரோமருக்கு எழுதின நிருபம் ரோமர் 5:1 முதல் 10 வசனங்கள் முடிய. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக்க அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது எவ்வளவு அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்பது. ஆண்டவருடைய அன்பை குறித்து நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். We continue to meditate on God's love. மெய்யாலுமே கிருபையின் சத்தியத்தை போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வேறு ஒன்று இல்லை. The doctrine of grace is such a one which gives such a hope to a sinner. அம்மையாலே இந்த சத்தியத்தை நாம் சரியாய் விளங்கிக் கொள்வது மிக அவசியம். It's very important that we should understand these doctrines of grace rightly. Doctrines of grace is nothing but the teaching of the Bible. இந்த கிருபையின் சத்தியம் என்பது வேதம் போதிக்கிற சத்தியம். ஆகவே இந்த மாலையிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் தாமே இதன் மூலமாக இந்த தேவனுடைய அன்பை விளங்கிக் கொள்ள நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற பாரத்தோடும் ஜெபத்தோடும் உங்கள் மத்தியிலே இந்த சத்தியத்தை நான் தாமே இந்த நாளில் பிரசங்கிக்கிறேன். With a heavy heart and burden that the Spirit of God should reveal God's love to us. I preach God's word today. ஆகவே தேவன் தாமே தொடர்ந்து விதமான இந்த சத்தியத்தின் மூலமாக நம்மை ஆற்றுவாராக, பலப்படுத்துவாராக. Let the Lord continue to comfort us and strengthen us in the midst of this great in the life. நம் வாழுகிற வாழ்க்கையில தேவன் அவ்விதமாக நம்மை பலப்படுத்துவாராக. தேவன் இவ்விதமாய் சொல்லுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தில் தேவன் 8வது வசனத்தில் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். But God commandeth his love towards us. தேவன் என் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அதனாலே தேவனுடைய வாழ்க்கையில அவர் வைத்திருக்கிற அன்பை விளங்க பண்ணுகிறார். God reveals his love towards you. Whatever may be your situation this evening, உங்க வாழ்க்கையில விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் கூட God commandeth his love towards you. தேவன் தம்முடைய அன்பை அவ்விதமாக விளங்க பண்ணுகிறார். Probably you may think, am I fit for this great love? நான் இந்த அன்புக்கு பாத்திரவானா? Probably on the one side you may think that you are not fit for God's love. ஒருவேளை ஒரு விதத்தில் இந்த அன்புக்கு நான் பாத்திரவான் அல்ல என்பதாக கூட நினைக்கலாம். Many of the failures that you really
come across in your life, in your spiritual life. Probably make you to think that you are not worthy to receive this love. உன்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை நீ சந்திக்கிற அநேக தோல்விகள் இந்த அன்பை பெறுவதற்கு நான் பாத்திரவான் அல்ல என்பதாக கூட நினைக்கலாம். I'm afraid that you may even think that there is no necessity for me to reveal, to understand and to experience this love in my life. ஒருவேளை உங்க வாழ்க்கையில இந்த அன்பை அனுபவிக்கக்கூடிய காரியத்தில் எனக்கு உண்மையான ஒரு தேவை இல்லை என்பதாக கூட நீங்கள் நினைப்பீர்களோ என்பதை நான் பயப்படுகிறேன். Probably why I'm saying this is, நான் ஏன் இதை சொல்றேன்னு நினைக்கிறேன். Probably a person who is satisfied with his own religion, with his own standard. ஒருவேளை ஒரு மனிதன் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தன்னுடைய பக்திக்குரிய நிலையில் அவன் கொண்டு வைக்கிற அளவில் probably he may be satisfied. ஒருவேளை அவன் தன்னில் தாமே ஒரு போலியான திருப்தி உள்ளவனாய் காணப்படலாம். But a person who is really renewed by the Spirit of God will yearn for this God's love in his life. ஆனா பரிசுத்த ஆவியினால புதுப்பிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அவருடைய வாழ்க்கையில இந்த அன்புக்காக ஏங்குகிறவனாகவே காணப்படுவான். That is the reality. அதுதான் உண்மை. Oh, I really look to thee. As what is the condition of yours this evening? ஒருவேளை இந்த மாலையில் உங்களுடைய நிலை விதமாக இருக்கிறது என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன். But I pray that the Lord should reveal his love to us so that we will understand with a God of gratitude to this God. ஆனா இந்த மாலையில தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் பொழுது நன்றியுள்ள உணர்வோடு தேவனை நோக்கி பார்க்கும்படியாக விரும்புகிறேன். Dear people, the love of this world is completely different from the love of God. இந்த உலகத்தின் அன்பு என்பது தேவனுடைய அன்புக்கு முற்றிலுமாக வித்தியாசப்பட்டதுங்க. முற்றிலுமாக இது வித்தியாசமானது. Many times I used to think why I could not love as I ought to love. நான் ஏன் நேசிக்க வேண்டிய அளவில் என்னால் நேசிக்க முடியவில்லையே என்பதாக நான் என்னுடைய வாழ்க்கையில நினைத்த வேளைகள் உண்டு. அவ்விதமான வேளைகளில் I used to think on Romans 5:5. அவ்விதமான நேரத்தில் ரோமருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் சிந்திப்பது உண்டு. Romans 5:5. And hope maketh not ashamed, because the love of God is shed abroad in our hearts by the Holy Ghost which is given unto us. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. It is not that I could exhibit this love as though God's love is poured in my heart. தேவனுடைய அன்பு என்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் நான் இந்த அன்பை வெளிப்படுத்தும்படியாக ஒருவேளை என்னால் முடியவில்லையோ. Why I could not do love? நான் நேசிக்க முடியவில்லை. If I would have got this love poured into my heart, why is it not possible for me to exhibit this love? ஆனா இந்த அன்பு என்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்குமானால் இந்த அன்பை ஏன் என்னால் வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். But God, the Holy Spirit of God revealed to me that it is not the love which is poured in my heart so that I could exhibit. பரிசுத்த ஆவியான குணத்தின காரியம் என்னவென்றால் என்னுடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு இந்த அன்பை வெளிப்படுத்தும்படியாக தேவன் என்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டதாக நான் நினைக்கவில்லை. But it is the Lord's love being poured in my life
so that he could really exhibit his love. அதாவது என்னுடைய வாழ்க்கையில தம்முடைய அன்பை விளங்க பண்ணும்படியாக தேவன் எனக்கு காண்பித்திருக்கிற அன்பு. This love is not simply in a tickle way of a drops. ஏதோ சில துளிகளை போல அவைகள் தாமே ஊற்றப்பட்டதாக அல்ல. The Bible says it is poured. என்னுடைய இருதயத்திலே அவ்விதமாக shed abroad. It is poured. என்னுடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டு இருக்கிறது. So what is the meaning of it? அதனுடைய அர்த்தம் என்ன? God has poured his love upon me. தேவனின் பேரில் அவருடைய அன்பை அப்படியே ஊற்றி இருக்கிறார், பொழிந்தருளி இருக்கிறார். Yes, God has poured his love upon you. தேவன் தம்முடைய அன்பை உன் பேரில் ஊற்றி இருக்கிறார். In order to exhibit his love, இந்த அன்பை வெளிப்படுத்தும்படியாக அவர் உன் பேரில் இந்த அன்பை பொழிந்திருக்கிறார். Has poured this great love, this showered, shed abroad. What a great love it is. எவ்வளோ ஒரு பெரிதான அன்பு இது. The world, the love of the world is different. இந்த உலகத்தின் அன்பு வித்தியாசமானது. Suppose if somebody loves me, probably it may easy for me to love them in reciprocal. ஒருவேளை என்னை யாராகிலும் நேசிப்பார்களானால் ஒருவேளை அவர்களை நேசிப்பதற்கு பதிலாக எனக்கு சுலபமாக இருக்கலாம். Suppose if somebody hates me, என்னை யாராகிலும் வெறுக்கிறவர்களாக இருப்பார்களானால் it's impossible for me to love him. This is man's love. அவரை நேசிப்பது எனக்கு முடியாது. இது மனிதனுடைய அன்பு. Rather I will hate him. அல்லது நான் வெறுப்பேன். Dear people, this world is filled with hatred, bitterness, anger, jealousy. இந்த உலகமானது வெறுப்பினாலும் கசப்பினாலும் பொறாமையினாலும் குரோதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. People could say, I don't love this person, I don't love that person. மக்கள் சொல்லக்கூடும், இவரை என்னால் நேசிக்க முடியும், அந்த பர்சன் அவரை என்னால் நேசிக்க முடியும். I hate him, I hate her. நான் அவரை வெறுக்கிறேன், அவளை நான் வெறுக்கிறேன். Jesus was hated even without reason. இயேசு கிறிஸ்து காரணம் இல்லாமல் வெறுக்கப்பட்டார். Yes, even people, we could see some of the people hate us because without no reason, இந்த காரணம் இல்லாமல் நம்மை வெறுக்கிறதை பார்க்க முடிகிறது. I have come across so many people in the world around. அதுமான மக்களை இந்த உலகத்தில் நான் பார்க்கும்படியாக இருக்கிறேன். I could remember one day I sat and I prayed in such a way, Lord, so many people there are who really don't like me. ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் என்னை விரும்பாதவர்கள் இருக்கிறார்கள். I know them. அவளை நான் அறிந்திருக்கிறேன். I have been despised by people. மக்களால் புறக்கணிக்கப்பட்ட நிலை. Yes, this is the world, the people of the world, இந்த உலகத்தின் மக்கள். But I said, Lord, I pray for them. So I could recollect some people in the past, in the experiences in which I was passing through. கடந்து போன காலங்களில், கடந்து போன வேளையில், some worldly people I could see that they really hate me without reason. என்னை அவர்களால் காரணம் இல்லாமல் அங்கு வெறுக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். But I said, Lord, I pray for them. I love them. நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவளை நான் நேசிக்கிறேன். Dear people, this is the world. இது உலகம். Even among Christians, கிறிஸ்தவர்கள் மத்தியிலே, so called people who are believers, விசுவாசிகள் மத்தியிலே கூட, there
people who could not be loved, நேசிக்க கூடாதவர்கள். This evening I ask you, இந்த மாலையில very personally, தனிப்பட்ட விதத்தில் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். You just think, நீ நினைச்சு பாரு. Are there any people whom you could not love? உன்னால நேசிக்கப்படாத மக்கள் இருக்கிறார்களா? Are there any people whom you hate? உன்னால வெறுக்கப்படக்கூடிய மக்கள் யாராவது இருக்கிறார்களா? Are there any people who are enemies? You think that they are enemies to you. உனக்கு எதிராளிகள் என்று நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? How many times you have the bitter part of lovelessness in your heart? எவ்வளவு வேளைகளில் உங்களுடைய இருதயத்தில் ஒரு அன்பற்ற ஒரு கசப்பான நிலை இருக்கிறது இல்லையா? Bible says it is rooted so deeply. இது மிக ஆழமானதுன்னு பைபிள் சொல்லுது. ஆகவேதான் கசப்பான the root of bitterness. Some people they could not but hate people whom they don't like. சிலர் அவர்களை விரும்பாதவர்களை அவரை வெறுக்கிறதை தவிர அவர்களுக்கு வெறும் என்னமே தெரியாது. They do pray, ஜெபிக்கிறார்கள். They read the Bible, வேதத்தை வாசிக்கிறார்கள். In many ways they proclaim that they are the children of God. தேவனுடைய பிள்ளைகள் என்றும் கூட சொல்லுகிறார்கள். But roots of bitterness is so deep that they could not love them. ஆனா கசப்பான வேறு ஆழமாக இருக்கிறதுனால அவளை நேசிக்க முடியுது. Naturally there are people whom they hate. இயற்கையாக I am telling the believers, விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறார், இயற்கையாக அவர்களை வெறுக்கிறார்கள். Dear friend, if you really know the love of God which He has shown you, அவர் உனக்கு காண்பித்திருக்கிற அன்பை நீ விளங்கிக் கொள்ளுவாயானால், I tell you, you can't be of that sort of person. அவ்விதமான நபராக உன்னுடைய வாழ்க்கையில இருக்க முடியாது. Because the love of God which is exhibited to you is so great. உனக்கு தேவன் காண்பித்திருக்கிற அன்பு மிக பெரியதாக இருக்கிறது. So I would like to tell you 4 things of how God is loving me. I am being loved by God. ஆகவே தேவனால நான் எவ்வளவாய் நேசிக்கப்படுகிறேன் என்பதை காண்பிக்கும்படியாக 4 காரியங்கள் காண்பிக்க விரும்புகிறேன். In spite of this, why should God love me? இதை விட மத்தியில் ஏன் என்னை தேவன் நேசிக்க வேண்டும்? In spite of all these negative things in my life, என்னுடைய வாழ்க்கையில எதிர்மறையான விதமான காரியங்கள் இருக்கும் பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில ஏன் தேவன் என்னை நேசிக்க வேண்டும்? That's a great wonder. அதான் மிகப்பெரிய ஆச்சரியம். That's why St. Paul could says, I'm crucified with Christ. கிறிஸ்துவோடு சிலுவையில் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். அன்பு, the love which really shone for me. Yes, He shed His very precious blood for me on the cross. எனக்காக அவர் தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினார். If I really know the cost with which He paid for shedding His blood, the Son of God, for me, இந்த தெய்வ குமாரன் எனக்காக அவிதமான பாடுகளை சுமந்து தீர்த்திருப்பாரானால், in what way I am worthy to be loved? நான் எந்த விதத்தில் நான் நேசிக்கப்பட தகுதியானவன்? In what way I am entitled for God's love in my life? என்னுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு நேசிக்கப்பட நான் என்ன பாத்திரன்? Why not? ஏன்? It is God's grace and mercy
that He has spared you until this time. இந்த நேரம் வரைக்கும் தேவன் உனக்கு ஜீவனை கொடுத்திருப்பார், அவருடைய கிருபை. What you are is of His grace. நீ இருக்கிறது அவருடைய கிருபை. It is His love. So the first thing I already mentioned, முதலாவது காரியத்தை நான் ஏற்கனவே சொன்னேன். God poured His love in my life, showered His love. தேவன் தம்முடைய அன்பை பொழிந்தருளினார். அளவில்லாமல் பொழிந்தருளினார், without measure. அதனால வேதம் சொல்லுது, for God so loved the world that whosoever believeth in Him should not perish but have everlasting life. தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், that I should not perish, நான் அழிந்து போகாமல், நான் கெட்டு போகாமல், that whosoever that believeth in Him, அவரை விசுவாசிக்கிறவன். Who is this one who believes in Him? யார் அவரை விசுவாசிக்கிறவன்? He is the believer, விசுவாசி. So God's love is being poured without measure. அளவில்லாமல் இது என் பேரில் ஊற்றப்பட்டிருக்கிறது. It is not mere showing some kindness, ஏதோ கொஞ்சம் இரக்கம் காமிக்கிறது இல்லை. Dear people, without measure, it's poured upon me. என் பேரில் அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருக்கிறது. St. Paul, he exhibits the love of God in the 5th chapter of the Romans in such a wonderful way. பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தில் அவ்வளவு அழகாக ஆண்டவருடைய அன்பை குறித்து எடுத்து பேசுகிறார். You see, God has chosen people of different sort. ஆண்டவர் பல வித்தியாசமான மக்களை தெரிந்து கொண்டு He used in writing God's word. தேவனுடைய வார்த்தை எழுதும்படியாக அவர்கள் உபயோகப்படுத்தப்பட்டார்கள். The simple person like even Peter, not of much educated, அதிகம் படிப்பில்லாத பேதுரு எழுதுகிறார். In the Old Testament, we could see person like Habakkuk, who was not much educated, a simple person. Habakkuk, மிக எளிமையான ஒரு மனிதன். God used him. You see, God used the persons without not their culture and even the status of the world and the qualification of it is being changed. ஆண்டவர் இந்த உலகத்தில் தம்முடைய வார்த்தை எழுதும் பொழுது அவருடைய அந்தஸ்து, அவருடைய கலாச்சாரம், அவர்களுடைய அந்த படிப்பறிவு இதையெல்லாம் வைத்து தான் அந்த அளவில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். It's so beautiful how God could exhibit. எவ்வளவு அழகாக தேவன் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். The 66 books of God is written by almost 40 people of different sort. இந்த 66 புத்தகங்களை வித்தியாசமான மக்கள் எழுதியிருக்கிறார்கள். In the span of 1600 years, 1600 அளவுகளில், but what a uniformity the Bible carries. எவ்வளவு அழகான ஒரு ஒருமுகப்படுத்துகிற ஒரு காரியத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. So God used St. Paul, a highly educated man, to present the gospel in the most simple way. ஆகவே பவுலை தேவன் இந்த சுவிசேஷத்தை மிக எளிமையான முறையில் போதிக்கவும், and in a philosophical way, ஒரு தத்துவ ரீதியாய், the classic book in the Bible, the Romans, இந்த வேதத்திலேயே ஒரு உன்னதமான புத்தகம் ரோமருக்கு எழுதின நிருபம். The wonderful way by which the gospel is being presented to you and me
உனக்கும் எனக்கும் மிக அழகான முறையில் சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. Yesterday night one person from Chennai is a new person. நேற்று இரவு சென்னையிலிருந்து ஒருத்தர் என்கிட்ட கூப்பிட்டு பேசினார். Probably he may be a Hindu convert, ஒரு இந்து ரட்சிக்கப்பட்டவர் நினைக்கிறேன். He said, I heard how ரட்சிப்பை பற்றி நீங்க பேசின அந்த சத்தியத்தை நான் யூடியூப்ல கேட்டேன். I heard the message which you spoke on salvation. And of course he said it was very clear. மிக தெளிவாக இருந்தது. I was much blessed. He really thanked for that. நான் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்பதை குறித்து நன்றியோடு என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டார். Dear people, what a simple way by which Saint Paul could really show forth this great way of salvation. இந்த ரட்சிப்பின் வழியை பவுல் எவ்வளவு அழகாக எளிமையான முறையில் கொண்டு செல்கிறார். And what a logical way he just narrates the need of salvation. எவ்வளவு ஒரு கிரமமான ஒரு லாஜிக்கல் சொல்ல தமிழ் எனக்கு சரியா தெரியல. எவ்வளவு அழகாக அதை கொண்டு சென்று ஒரு மனிதனுடைய ரட்சிப்பின் தேவையை குறித்து அவர் கொண்டு போகிறார். இட்ஸ் ஆல் a classic. இது எல்லாமே மிகுந்த ஒரு உன்னதமான காரியமாகவே இருக்கிறது. So in that way God exhibited God's love through this epistle. இந்த நிருபத்தின் மூலமாக தேவன் தம்முடைய அன்பை இவ்வளவு அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறார். It's so wonderful. மிக ஆச்சரியமாக இருக்கிறது, மிக அற்புதமாக இருக்கிறது. First thing, Romans 5:6. Romans 5:6. For when we were yet without strength, in due time Christ died for the ungodly. வேதம் சொல்லுது, நான் பலனற்றவனாக இருக்கும் போதே, பலன் அற்றவனாக இருந்த பொழுது, when I didn't have any strength for me to live this life, இந்த வாழ்க்கையை வாழுவதற்கு நான் பலனற்றவனாக இருக்கும் பொழுது, there was no backbone of character. என்னுடைய குணாதிசயத்தின் உறுதியான தன்மை இல்லை. Many times I fall in my sin. என்னுடைய பாவத்தில் அநேகமாக விழுந்து விடுகிறேன். Many times even I determine, but how quickly the besetting sin makes me to fall in the trap again. அநேக சமயங்களிலே என்னுடைய வீழ்த்தும்படியான பாவம் நான் அநேக சமயங்களில் வெறுக்கிறேன், விரும்புகிறேன். ஆனால் எவ்வளவு சீக்கிரத்தில் அதை நான் விழுந்து விடுகிறேன். Are you a person really think that you are strengthless to live this Christian life? உடைய வாழ்க்கையில இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாதபடிக்கு பலன் இல்லையே என்று நீ உணர்கிறாயா? Many times you really regret after the ways that we behaved and the way which you spoke the things. நீ அநேக சமயங்களிலே பேசின பின்பாக, நடந்த பின்பாக நீ வருத்தப்படுகிற, why did I behave like this? ஏன் அப்படி நான் செய்தேன்? No strength to live this life. இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு பலன் இல்லை. But dear people, God's love is such that தேவனுடைய அன்பு அவிதமானது. In the right time, சரியான விதத்துல வேதம் சொல்லுது, for the ungodly. ரொம்ப நல்லா சொல்லுது தமிழில், அக்கிரமக்காரருக்காக. நான் ஒரு அக்கிரமக்காரன் தான். I'm an ungodly man. நான் ஒரு தெய்வ பக்தி இல்லாத ஒரு அக்கிரமக்காரன். ஆனா என்னை அவர் நேசிக்க வேண்டுமா? Why should he love me? Why should he shower his love upon me? என் பேரில் தேவனே இந்த அன்பை ஊற்ற வேண்டும். That is God's love. அதுதான் தேவனுடைய அன்பு.
I have been examining the man's love just now, previously. மனிதனுடைய அன்பை குறித்து நான் உங்கள் மத்தியிலே சோதித்து அறிந்து பேசினேன். Man hates even without cause. மனுஷன் காரணம் இல்லாமல் பகைக்கிறான். I could not love anybody who really hates me. என்னை நேசிக்க வெறுக்கிறவளை நான் நேசிக்க முடியல. But Bible says, அக்கிரமக்காரருக்காக மரித்தார். One of the classic books of Spurgeon is, ஸ்பர்ஜனுடைய ஒரு அழகான ஒரு புத்தகம். இன்றைக்கு அதில் அதிகமாக அது இல்லை. Today I could not see it. I have been having that book for so many years. அநேக வருடங்கள் அந்த புத்தகத்தை நான் வச்சிருந்தேன். It was in Tamil, தமிழில். All of Grace, எல்லாம் கிருபையே. It's a wonderful classic of Spurgeon explaining salvation. ரட்சிப்பை குறித்து பவுல் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். All of grace, எல்லாம் கிருபையே. Oh, there is nothing that I should be loved. நான் நேசிக்கப்படும்படியாக என்னிடத்தில் ஒன்றுமில்லை. I am helpless, strengthless, உதவியற்றவன், பலனற்றவன். ஆனா என்ன அவர் நேசிக்கிறாரா? குறித்த காலத்தில் அதுல ஸ்பர்ஜன் ரொம்ப அழகா இதை டீல் பண்ணியிருக்கார். Spurgeon has dealt this. அப்ப நான் படிச்சது எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கிறது. I could remember even now. So many years back I read it. பலனற்றவனா இருக்கும் பொழுது Spurgeon deals with so beautifully. Spurgeon ரொம்ப அழகா இதை டீல் பண்றாரு. நான் பலனற்றவனாக இருக்கும் பொழுது என் பேரில் அன்பை ஊற்றுகிறாரா? When I am strengthless, when I am so weak, oh God, நான் ரொம்ப பலவீனனாக இருக்கிறேனே, I could not live up to the standard of God's word. தேவனுடைய வார்த்தையின் அளவுகளை என்னால ஜீவிக்க முடியல. Are you a person of that sort this evening? இந்த மாலையில் அவிதமாக நீ உணர்கிறாயா? Many times, dear friend, I really feel, அநேக சமயங்களில் நான் அவிதமாக உணர்கிறேன். So I need God's grace and His love to understand His love. ஆகவே அவருடைய கிருபை, அவருடைய அன்பை நான் விளங்கிக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. I tell you, in this loveless world, அன்பற்ற இந்த உலகத்தில் really people are seeking for love. உண்மையாலுமே அன்பை தேடுகிறார்கள். Is there anyone who has got a concern for me? என்னை குறித்து அக்கறையில் யாராக இருக்கிறார்களா? Is there anyone who could really say a word of comfort? எனக்கு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய யாராக இருக்கிறார்களா? Many times we appears to be lonely traveler. அநேக சமயங்களில் தனிமையான ஒரு பிரயாணியாகவே காணப்படுகிறோம். ஒருவேளை இந்த மாலையில் உடைய வாழ்க்கையில் அவிதமாக நீ உணர்கிறாயா? Probably this evening, are you a person of that? I tell you, dear friend, God has showered His love upon you. Believe it. தேவன் பேரில் தம்முடைய அன்பை ஊற்றி இருக்கிறார். அதனை விசுவாசி. This is the Bible. This is the word of God. இது தேவனுடைய வார்த்தை. It will never be broken. உடைபடாது. It will stand and endure for eternity. நித்தியமாக நிலைத்திருக்கிறது. Bible says, பலனற்றவனாய் இருக்கும் பொழுது, when I was completely helpless and without strength. How many times we feel so weak? எவ்வளோ சமயங்களில் பலவீனமாக ஃபீல் பண்ணுறோம். Even in the body, சரீரத்தில் கூட. How many times? Oh, but Bible says there is one who strengthens me. உன்னை பலப்படுத்துகிற ஒருத்தர் இருக்கார். பவுலும் கூட அதான் சொன்னாரு. பவுலும் கூட நான் பலசாலின்னு சொல்லல. பவுல் என்ன சொல்றாருன்னா, he knows his own weakness. அவருடைய பலவீனம் அவருக்கு தெரியும். ஆனா ஒன்னு சொன்னாரு, ரொம்ப அழகா சொன்னாரு. ஒன்னு மிக அழகாக சொல்லி இருக்கிற காரியம் பிலிப்பியருக்கு நிருபத்தில் பவுல் சொல்றார்.
என்ன அழகா சொல்றாருன்னா பாருங்க, பிலிப்பியருக்கு நிருபம் அங்கே சொல்றாரு 13th verse in the last chapter, Philippians 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னை பலப்படுத்துகிறவர் ஆண்டவர் தான், என்னை பலப்படுத்துகிறவர் தேவன் தான். அதனால என்னுடைய வாழ்க்கையில நீ பலவான் அல்ல. Who strengtheneth me, Christ. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். What a word of confidence. என்ன ஒரு பலமுள்ள ஒரு வார்த்தை இல்ல. I can do all things through Christ which strengtheneth me. Probably sometimes the devil will come and say, oh, you are so weak. சில பிசாசு வந்து சொல்லுவா, நீ ரொம்ப பலவீனமா இருக்கிற. For you are. ரொம்ப வருத்தமான ஒரு காரியம். உன்னை பார்த்து சொல்லுவான், how poor you are. நீ எவ்வளவு வருத்தப்பட வேண்டியா, எவ்வளவு பரிதாபமான. But tell, I can do all things which God has appointed for me in this world. இந்த உலகத்துல தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற காரியங்களை நிறைவேற்ற பலன் உண்டு. Who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு பலன் உண்டு. What a great love it is. இது எவ்வளவு பெரிய ஒரு அன்பு இல்லை. அதனால என்னுடைய வாழ்க்கையில பலவீனனா நீ இருக்கிறன்னா உன்னை பலப்படுத்துகிற ஒரு நபர் இருக்கிறார் என்பதை மறந்துடாத. When you feel that you are so weak, don't forget there is a person who wants to strengthen you. Depend on his strength, not on your strength. நீ அவருடைய பலத்தை சார்ந்து கொள். He wants to have an exchange of taking your own weakness upon him and to strengthen you. உன்னுடைய பலவீனத்தை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு உன்னை பலப்படுத்தும்படியாக அவர் இருக்கிறார். The devil will come and say many times and discourage you. பிசாசு வந்து உன்னை அநேக சொல்லுவான, சோர்வுற பண்ணுவான். But say, oh, the devil, I have a savior who shed his life, should have shed his blood for me. எனக்காக ரத்தத்தை சிந்தின ஒரு ரட்சகர் இருக்கிறார். Yes, I am weak. நான் பலவீனன் தான். But I can do all things. ஆனால் என்னால் எல்லாம் செய்ய முடியும். How could this be? அது எப்படி? Through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எப்ப என்ன இந்த மாதிரி பலப்படுத்துறாரு? நான் ஒரு அன்காட்லியா இருந்த பொழுது, ஒரு பாவியாக இருக்கிற பொழுது, when I was a sinner, ஒரு அக்கிரமக்காரனா இருக்கும் பொழுது என்ன அவர் நேசிக்கிறார். ஆமாங்க, நான் இன்னும் ஒரு பெரிய பசுத்தவன். I am not a holy man, I am not a saint. I have my own weakness. என்னுடைய பலவீனங்கள் எனக்கு தெரியுது. ஆனா என்ன இன்னுமா அவர் நேசிக்கிறாரா? Could he love? Even now, is it possible for him to love? அவரை என்ன இந்த அளவிலும் கூட அவர் என்னால நேசிக்க முடியுமா? ஆமாங்க, அவரால் நேசிக்க முடியும். ஏன்னா அவர் யார் அன்பு கூர்ந்தாரோ அதில் கடைசி மட்டுமே அன்பு கூர்றார். So, are you weak? The love of God is there for you to strengthen you. உன்னை பலப்படுத்துகிற ஆண்டவர் இருக்கிறார். The third thing I would like to come, நான் வரும்படியான ஒரு காரியத்தை 8th verse 8வது வசனத்துல சொல்றாரு, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். For God commanded His love towards us in that while we were yet sinners, Christ died for us. நான் ஒரு பாவியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரு. Yes, I am a sinner saved by grace. கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவிதான் நான். I have my own weaknesses. I have a sinful nature in me. எனக்குள்ள ஒரு பாவ சுபாவம் இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். But the great secret of it,
is because of His love, He gives me victory over my sinful nature. ஆனா பெரிய ரகசியம் என்னன்னா, என்னுடைய பாவ சுபாவத்தின் மேல அவருடைய கிருபையினால எனக்கு வெற்றி கொடுக்கிறார். Because He loves me, என்னை நேசிக்கிறதுனால He gives me the strength to overcome sin. பாவத்தை மேற்கொள்ளுகிற பலத்தை எனக்கு கொடுக்கிறார். பாவியா இருக்கும் பொழுது என்னை நேசிக்கிறார்ல. Because He started to love when I was a sinner, and still He continues to love me as I am a sinner. நான் பாவியாக இருக்கும் பொழுது அவர் நேசிக்க ஆரம்பிச்சாரு. இப்ப பாவியா இருக்கிற என்னை அவர் தொடர்ந்து நேசித்துட்டு தான் இருக்கிறார். The love of the world is different. இந்த உலகத்தின் அன்பு வித்தியாசமானது. Suppose if somebody is weak, பலவீனமா இருந்தா we may tend to despise them, அவர்களை புறக்கணிக்க வாய்ப்புண்டு. Probably if they are poor, வறுமையில் இருக்கிற தரித்திரல ஏழையா இருப்பா, probably he may be despised. If he is of nothing, ஒண்ணு இல்லைன்னா probably the world will despise him. அந்த உலகம் அவங்களை புறக்கணிக்கிறது. But God's love is different. ஆனா தேவனுடைய அன்பு வித்தியாசமானது. தேவனுடைய அன்பு மேலானது. It's so glorious and great. மகிமைகரமானது. நான் பாவியா இருக்கையில் கிறிஸ்து எனக்காக, because He exhibited this love on the cross, இந்த சிலுவையின் பேர்ல இந்த அன்பை அவர் வெளிப்படுத்தாமல் இல்லையே. என்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடி நினைக்கிற ஒண்ணு, one thing which I remember frequently, if God would have not saved me, என்ன ஆண்டவர் ரட்சிக்காம இருந்திருப்பாரானா, what would have been my condition today? இன்னைக்கு ஒருவேளை என்னுடைய நிலை விதமாக இருந்திருக்க கூடும். Dear people, many times I think it over, and I'm so grateful to God that He has loved me so much. ஆகவே அநேக சமயங்களில் நினைச்சு தேவன் என்னை விதமாக அன்பு கூர்ந்தார் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். What a great love it is. எவ்வளவு பெரிதான அன்பு. I tell you, dear friend, one thing my prayer is, oh God, when the sermon is being preached, if the people who hear these sermons could really understand your love, அன்றுவரே இந்த செய்திகள்லாம் பிரசங்கிக்கப்படும் பொழுது இந்த அன்பை இதை கேட்கிற மக்கள் விளங்கிக் கொண்டு அதை உணர்ந்து கொள்வார்களானால், what a wonderful thing it would be, Lord. இது இவ்வளவு ஒரு அருமையான ஒரு காரியமா இருக்குமே ஆண்டவரே. Lord, can't you do this? ஆண்டவரே, மாலை செய்ய முடியாதா? Even before I came to the pulpit, the பிரசங்க வருமுன்னா, that was my prayer. Lord, oh my God, why people are being rejected? ஆண்டவரே, என் மக்கள் சோர்ந்து போன நிலையில் இருக்கிறார், without hope, நம்பிக்கை இல்லாம, fearful, பயத்தோடு. Oh, why could not they understand your love in their lives? ஆண்டவரே, நம்முடைய அன்புடைய வாழ்க்கையிலே விளங்கிக் கொள்ள முடியலையே. Lord, do it. ஆண்டவரே, செய்தரலும். Let them understand this love. ஆண்டவரே, இந்த அன்பை விளங்கிக் கொள்ளட்டும். If they could really understand this love, இந்த அன்பை அவங்க விளங்கிட்டாங்கன்னா, I am sure this is a wonderful revolutionary love. இது மறுமலர்ச்சிக்குரிய ஒரு அன்பாக இருக்கிறதே. நான் நல்லவனா, அதுக்கு வேற ஒரு ஆர்குமெண்ட்டை கொண்டு வர்றாரு. He puts forth an argument here. You see, நம்முடைய வாழ்க்கையில அது சொல்றாரு. ஒருவேளை நீதிமானுக்கு 7வது வசனத்தில் அவர் பேசுறாரு, for scarcely for a righteous man will one die, yet peradventure for a good man some would even dare to die. நாம் இங்கே இவர் சொல்றாரு, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. நீதிமானா இருந்தா கூட ஒருத்தருக்கு போய் அப்படியெல்லாம் மரிக்க மாட்டாங்க. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவர் மரிக்க துணிவான். ஒருவேளை நல்லவனா இருந்தா கூட ஒருவேளை விதமான காரியம் நடக்கலாம் கூட. ஆனா நான் ஒரு பாவியா இருக்கும் போது என்ன நேசிக்கிறார்னா, what a love it is. அது எவ்வளவு அன்பு. Dear friend, my earnest prayer is, if you could really understand this great love, இந்த அன்பை நீ விளங்கிக் கொள்வாயானால்,
என்னுடைய ஆழமான ஊக்கமான ஜெபம் அதுவே. Oh, the purpose of my prayer, if it is being answered, இந்த ஜெபத்தினுடைய பதில் கொடுக்கப்படுமானால், dear people, I am being comforted with His love. இந்த அன்பினால நான் ஆறுதல் படுத்தப்படுகிறேன். It gives me courage to face the things in life. வாழ்க்கையில காரியங்களை சந்திக்கக்கூடிய தைரியத்தை எனக்கு கொடுக்கிறது. It gives me such a comfort. அவ்வளவு ஆறுதலை கொடுக்கிறது. Oh, because I long for the same way that you should be strengthened. அதே விதமாக நீ பலப்படுத்தப்பட வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். கடைசியாக இது ரொம்ப கஷ்டம். This is very difficult. Really, this is too difficult. இது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், for if when we were enemies, we were reconciled to God by the death of His Son, much more being reconciled, we shall be saved by His life. தேவனுக்கு நான் சத்துருவா இருக்கும்போது என்னை நேசிச்சார்னா எப்படி நேசம்? What kind of love? When I was an enemy, He poured His love upon me. நான் சத்துருவா இருக்கும் பொழுது என்ன அவர் நேசிச்சாரா? How could this be? இது எப்படி முடியும்? இது எப்படி முடியும்? How could this be? Yes, I was an enemy of God, going on my own way, hating God, things have gone. தேவனுடைய வழிகளில் நான் தான் வெறுத்து என்னுடைய சொந்த வழியில போயிட்டு இருந்தேன். But God loved me when I was hating God. By my actions, by my desires, by my way of living, என்னுடைய செயல் மூலமாக, என்னுடைய விருப்பங்களின் மூலமாக நான் வாழ்ந்த முறையில் I was an enemy of God. நான் தேவனுடைய ஒரு எதிராளி. But God exhibited His love. ஆனா என் வாழ்க்கையில தேவன் இதை தாமே ஊற்றி இருக்கிறார். I could not believe it. இதனால நம்ப முடியலையே. And it gives such a hope. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. He talks of such a strong way of expressing the saving of a person. ஒரு மனிதனுடைய ரட்சிப்பை குறித்து அவ்வளவு உறுதியாக அவர் பேசுறாரே. For if when we were enemies, we were reconciled to God by the death of His Son, much more being reconciled, we shall be saved by His life. We shall be saved அப்படின்னா until the death, மரணம் மட்டுமாக I will be protected, பாதுகாக்கப்படுவேன். I will be saved eternally, நித்தியமாக ரட்சிக்கப்படுவேன். What a glorious truth it is. இது எவ்வளவு ஒரு மகிமைகரமான காரியம். It's all when I was an enemy and when I am an enemy. நான் ஒரு எதிராளியாக இருந்த பொழுது, ஒரு எதிராளியாக இருக்கும் பொழுது இந்த அன்பா. அம்மையாலே, என்ன ஒரு அன்பு இல்லை, அப்படியே ஊற்றுகிறார். பலனற்றவனா இருந்தேன், பாவி. இப்ப சொல்றாரு கடைசியா நீ சத்துரு. ஐயோ என்ன நேமி. ஆனா நமக்கு சத்துருவா இருந்தா நம்ம எவ்வளவு சீக்கிரம் வெறுக்கிறோம்ல. We hate them. How different the love of God is. தேவனுடைய அன்பு எவ்வளவு வித்தியாசமானது இல்லை? Oh dear people, I am sure when you appreciate God's love in your life, நீ இந்த அன்பை உன்னுடைய வாழ்க்கையில சரியாய் விளங்கி கொண்டு வாழுகிற வாழ்க்கை இருக்குமானால், I am sure that you will hate your enemies. சத்துருக்களை சிநேகிப்பீங்க. That's why Jesus said, pray for your enemies. உங்களுடைய எதிராளிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். How practical the word of God is. தேவனுடைய வார்த்தை எவ்வளவு நடைமுறைக்கு எதுவானதாக இருக்கிறது. It is not something a myth. இது ஒரு கட்டுக்கதை அல்ல. It is an amazing thing. மிக ஆச்சரியமான ஒரு காரியம். I would have never dreamt in my life that I would have been showered this God's love in my life.
As a young man, as a wanderer without peace, ஒரு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, அலைந்து திரிந்தனுடைய வாழ்க்கையில விதமான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்வார்னு நான் ஒரு நாள் நினைச்சும் பார்த்தது இல்லைங்க. What a great love it is. என்ன உன்னதமான அன்பில்லை. When I was an enemy, God was seeking after me. நான் ஒரு சத்துருவா இருக்கும் பொழுது தேவன் என்னை தேடி வந்தார். இழந்து போனதை தேடி வந்த இந்த இரட்சகருடைய அன்பை நான் வேறு என்ன விதமாக விளக்கி சொல்ல முடியும் தெரியலையே. When I was lost, the Savior came from heaven to seek me. I could not really, dear people, explain it to be fully, but I'm sure the Spirit of God will speak to you. என்னால் முழுமையாக இந்த அன்பை குறித்து பேச எனக்கு முடியல. ஆனால் ஒன்று, பரிசுத்த ஆவியானோடு கூட பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். What an amazing love it is. என்ன ஒரு ஆச்சரியமான அன்பு. ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த உன்னதமான அன்புக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். தேவரீர், இந்த அன்பை மாத்திரம் நான் சரியாக விளங்கிக் கொள்வேனானால் இந்த உலகத்தில் நான் நிச்சயமாக வித்தியாசமான ஒரு மனிதன் தான். ஆனால் ஆண்டவரே, இந்த மாலையில் இந்த கேட்கிற இந்த அருமையான மக்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் நான் கெஞ்சினதை நினைவு கூறும். ஐயோ, இந்த அன்பை விளங்கிக் கொள்ளுகிற ஒரு விளங்குதலை ஆண்டவரே நீர் இந்த மக்களுக்கு தர வேண்டும் என்பதே நான் பண்ணின விண்ணப்பம் என்பதை நான் உம்முடைய சமூகத்தில் மறுபடியும் நினைவு கூர்ந்து சொல்லுகிறேன். கிருபையாய் பேசும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.